நம்ம அதை விஞ்ஞானபூர்வமாகவும் பார்க்கலாம். ஆற்றல் அழியாமை விதி என்று ஒன்று உள்ளது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் அழியா விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படி என்பது பொருண்மை அழியா விதி. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சூரியனை வச்சு மற்ற கோள்களை அதை சுற்றி வருது. நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. முட்டை வடிவம் போல நீள்வட்ட வடிவில் சுற்றி வருது. ஏன் சுற்றி வருது? ஒரு அண்ட கணிதப்படி, பெருமான் சொல்லுவார், அண்ட கணிதப்படிம்பார். கணிதத்தைப்படி தான் நடக்குது. இந்த நிகழ்வு அது இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அமாவாசை, தேய்பிறை, வளர்பிறைலாம் வருது இல்லையா? இது இல்லைன்னா இங்கே உயிர்கள் ஜீவிக்காதான். இந்த முச்சுடர் முக்கியமாக அக்னி தான் சூரியனுக்கே ஒளி கொடுக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஆகாசம் வேறு, வெளி வேறு. இதுதான் இங்கே நம்ம குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆகாசம் அனாதி, அதுபோல் பரமாகாசம் அனாதி. பரமாகாசம் தான் கடவுள். இடையே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நீங்கள் எடுத்து நம்ம பூமத்திய ரேகையிட்ட ஒரு எடை போட்டிங்கன்னா ஒன்று இருக்கும். அதே நீங்கள் துருவ பிரதேசத்தில் ஒரு எடை போட்டிங்கன்னா மாறும், ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நம்ம ஓரளவு பெருமான் சொன்னதை நம்ம இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, 7 வகையாக பிரிக்கிறாரு. அந்த 7 வகை என்னன்னா, வால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமா அணு, விபுவணு அப்படின்னு 7ஆக பிரிக்கிறார். இந்த மாதிரி சார்ட்டை விட்டு நீங்கள் எங்கேயாவது நீங்கள் எந்த இதில் இருக்கான்னு பாருங்கள். இறைவனுடைய பரமாகாசத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கு இல்லையா? அந்த அருட்சக்தி அனாதியில் இந்த ஆன்மாக்கள் அனாதியும் இருக்குது. இச்சை, ஞானம், கிரியை அப்படிங்கிறது அந்த கடவுள் சமூகத்தில் கர்ம தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் கிடைக்கும். ஆன்மாங்கிறது அழிவு இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஆன்மா எப்பயுமே அழியில்லை, அதுவும் அனாதி. அந்த இறைவனுடைய பரமாகாசத்தில் இருக்குது. இந்த 7 வகை பிறவிகள் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம அறிவியல் அறிஞர்களும் எங்கே உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வேறு உலகத்தில் இதை தவிர இருக்கா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைத்து சன்மார்க்க சீலர்களையும் அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். தொழுதூரில் மாத பூசத்திற்கு முதல் நாள் நடக்கக்கூடிய இந்த விழாவில் கலந்து கொண்டு வள்ளலாருடைய சன்மார்க்க கருத்துக்களை ஆய்வதற்கு மிக விருப்பமுடையவனாக இங்கு வந்திருக்கிறேன். இதை ஏற்பாடு செய்த திருவாளர் வைத்தியரையா அவர்களுக்கு வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் வள்ளற்பெருமானுடைய உபதேச கருத்துக்களிலிருந்து சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பெருமான் பதிவு செய்ததை சற்றே இங்கே ஆய்வு செய்ய முற்படுகிறோம். அனாதி என்று சொல். அனாதி என்றால் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் தொடக்கம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதுக்கு தான் அனாதின்னு பேர்.
இப்போ நீங்கள் நம்ம அதை விஞ்ஞானபூர்வமாகவும் பார்க்கலாம். ஆற்றல் அழியாமை விதி என்று ஒன்று உள்ளது. அதுபோல் பொருண்மை அழியாத விதி என்று ஒன்று உள்ளது. இது ரெண்டும் அறிவியல் சம்பந்தப்பட்டது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ஆற்றல் அழியா விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படி என்பது பொருண்மை அழியா விதி. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயங்களா. இப்போ ஒவ்வொரு கோள்கள், படைப்பில் உள்ள ஒவ்வொரு கோள்களும், இப்போ நம்முடைய சூரிய மண்டலத்தை எடுத்துக்கோமே, சூரியனை வச்சு மற்ற கோள்களை அதை சுற்றி வருது. அது ஒரு நீண்ட ஒரு அதாவது என்ன சொல்லுவோம்னா எலிப்ஸும்பாங்க. நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். ரவுண்டாக இல்லை, ஒரு நீள்வட்ட பாதையில் ஒவ்வொரு கோள்களும் சூரியனை வட்ட வடிவம் இல்லைங்கய்யா. கரெக்ட், அருமை. முட்டை வடிவம் போல நீள்வட்ட வடிவில் சுற்றி வருது. ஏன் சுற்றி வருது? சூரியனுக்கு ஒரு ஈர்ப்பாற்றல் இருக்குது. அந்த சூரியனுடைய ஈர்ப்பாற்றல் இருப்பதினால் அதை சுற்றி உள்ள இந்த கோள்கள் அதை ஒரு அண்ட கணிதப்படி, பெருமான் சொல்லுவார் அண்ட கணிதப்படிம்பார், கணிதத்தைப்படி தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம கூர்ந்து ஆராய்ஞ்சோம்னா இதில் கொஞ்சம் பிசகினாலும் முடிஞ்சு போச்சு. நம்முடைய இப்போ வாழ்க்கை, இப்போ நம்ம இருக்கோம் இந்த வாழ்க்கை, கொஞ்சம் பிசகினாலும், அந்த கணிதத்தில் கொஞ்சம் பிசகினாலும் கதை முடிஞ்சுது. இங்கே வாழ தகுதி இல்லாமல் ஆகிடும். இது உண்மை. அப்போது சூரியனை சுற்றி இப்போ நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி சுற்றுது. அது 365 நாள். இந்த பூமியை இதுக்குனுடைய ஈர்ப்பு விசையை வச்சுக்கிட்டு இதனுடைய துணைக்கோளாக, இயற்கை துணைக்கோளாகிய சந்திரன், அது இதை ஒரு மாதத்துக்கு 27 நாளைக்கு ஒரு தடவை சுற்றுது. இது பூமி தன்னைத்தானே சுற்றிக்குது. தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு ஒரு சுற்றி வருது. நிலவு வந்து தன்னைத்தானே சுற்றிக்கல, தன்னைத்தானே சுற்றிக்காமலே பூமியை சுற்றி வருது. இந்த நிகழ்வு அது இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அமாவாசை, தேய்பிறை, வளர்பிறைலாம் வருது இல்லையா? இது இல்லைன்னா இங்கே உயிர்கள் ஜீவிக்காதான். இந்த பூமியை சுற்றி இந்த சந்திரன் இந்த தேய்பிறை, வளர்பிறை என்ற அந்த இதில் இந்த பக்கம் வரும்போது இருட்டாயிடும், சூரிய வெளிச்சம் படாது. அது தன்னுள்ளி கிடையாது. இது இருப்பதனால தான் இந்த பூமியில் ஜீவிப்பு இருக்கான், இல்லைன்னா ஜீவிப்பு கிடையாது. அதான் பெருமான் சொல்லுவார், வருடம் நாள்கள் 7 நாள் தோன்றதையும் சொல்கிறார். 7 நாள் எப்படி தோன்றுறதுன்னு ஃபஸ்ட்டு முச்சுடர் சொல்லுவார். அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அடுத்தது. இந்த முச்சுடர் முக்கியமாக அக்னி தான் சூரியனுக்கே ஒளி கொடுக்குது. சூரியனுடைய தான் மற்ற கோள்கள், அதுக்கு அதனுடைய துணைக்கோள்கள் சந்திரன், இது போல தான். இந்த இது அண்ட கணிதப்படி சரியாக நடப்பதனால தான் இந்த உலகத்தில் ஜீவிப்பு இருக்குது. இல்லைன்னா உலகத்தில் உயிர்கள் இருக்காது அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்போ பாருங்கள், அப்போ இப்போ பொருள்கள்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பொருள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது பாருங்கள். இது இதெல்லாம் ஒரு திட நிலையில் இருக்குது, திரவ நிலையில் இருக்குது. கடல்கள்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய கடல். இந்த பூமியே பெருசு. நம்ம பூமியே நம்ம சுற்றி வந்ததில்லை, நம்ம இடத்துல தான் இருக்கோம். சில பேர் உலக நாடுகள்லாம் போயிருக்காங்க. இருந்தாலும் பெரிய பெரிய கடல்கள்லாம் இப்போது பெரிய பரப்பு. அந்த கடல்கள் இல்லாமல் பனி பிரதேசங்கள், ஆர்டிக்கு, அண்டார்டிகா போன்ற பனி நிறைந்த பிரதேசங்கள்லாம் இந்த பூமியோடு தான் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு கொஞ்சம் கற்பனையாக கொஞ்சம் செலுத்தி பாருங்கள். இவ்வளவும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது இதில் இந்த உயிர்கள் இருக்குது. அப்போ இந்த பொருள்கள் திட வடிவில் இருக்கா, திரவ வடிவில் இருக்கா,
அடுத்து என்ன வடிவத்தில் இருக்குங்க? வாயு, காற்று வடிவம். இந்த 3 வடிவத்திலையும் பொருள்கள் இருக்குது. ஆக சில கிரகங்கள்லாம் வாயு கோளமே சுற்றி வருதுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பூமி இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த பூமியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டரு சுமாராக நான் சொல்கிறேன், 100 கிலோமீட்டருக்கு காற்று மண்டலம் இருக்குங்க. காற்று இருக்குது, அதுவும் சேர்த்து தான் சுற்றுது பூமியோட. இந்த காற்றோடு சேர்ந்து தான் சுற்றுது. அப்போலாம் நினச்சி பாருங்கள். அப்போ பூமியுடைய ஈர்ப்பு விசையில் 110 கிலோமீட்டருடைய அந்த காற்றினுடைய தொகுப்பு மண்டலமும் பூமியோடையே சுற்றி வருதுங்க. இதை கொஞ்சம் கற்பனையாக நினச்சி பாருங்கள், உண்மையை நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி, வெட்ட வெளி, காற்றுக்கு இருக்காது. புரியுதுங்களா? அப்போ இது என்னான்னு கேட்டிங்கன்னா, இதில் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, ஆகாசம் வேறு, வெளி வேறு. இதுதான் இங்கே நம்ம குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆகாசத்தில் காற்று இருக்கும், வெளியில் சில இடத்துல காற்று இருக்கும், சில இடத்துல இருக்காது. அந்த பக்கத்தில் உள்ள ஆகாசம்னு பேர் அது, ஒவ்வொரு கிரகத்துக்கும். அப்போ அந்த பஞ்சபூதங்களில் ஆகாசம், அடுத்தது என்ன? காற்று, அடுத்தது நெருப்பு, அடுத்தது நீர், அப்புறம் பூமி. இந்த பஞ்சபூதங்களால் தான் இந்த வாழ்க்கை நிலை. இது புரியுதுங்களா? இப்போ இது நம்ம ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆகாசம் வேற, வெளி வேற. என்ன முக்கியமான வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஆகாசத்தில் காற்று இருக்கும், வெளியில் சில வெளிகளில் இருக்கும், சில இடத்துல ஆகாசம் அங்கங்கேயும் மாறி மாறி இருக்கும். ஃபுல்லாக வெளிகள் ஃபுல்லாக ஆகாசம் கிடையாது. சில பேர் சொல்கிறாங்க ஆய்வில், சில கோள்கள் உள்ள நடுவுலையே ஒரு ஆகாசம் இருந்து அதில் உயிர் இருக்கான், கோளுக்குள்ளேயே. இதெல்லாம் இப்போ ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், உள்ளேயும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆகாசம். இப்போ நமக்கு ஆகாசம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது குறுகிய ஆகாசம். இப்போ ஒரு கல்லுக்குள்ளே தேர உயிர் இருக்குல்ல, அந்த சின்ன அதுக்கு இருக்கிற அந்த ஆகாசம் கொஞ்சம்தான். அதில் இருக்கிற அந்த காற்றையும் அந்த நீரை வச்சுக்கிட்டு அது உயிர் வாழுது. அது எவ்வளோ பெரிய அதிசயம் நினச்சி பாருங்கள். கத்தவளைக்கும் கருணை கொடுக்குறாருன்னு சொல்லுவார் வள்ளலார். அப்போது ஆகாசம் அனாதி, அதுபோல் பரமாகாசம் அனாதி. பரமாகாசம் தான் கடவுள். பரமாகாசம் அனாதி, ஆகாசம் அனாதி. நல்லா நம்ம ஸ்டெப்பாக நல்லா தெரிஞ்சிங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் இது முக்கியமான கருத்து, உள் வாங்கிங்க. இந்த ஆகாசத்தில் காற்று அனாதி. புதுசெல்லாம் படைக்கல, இருக்குது, எப்பயும் இருக்குது. ஒன்று இன்னொன்று ஆகும், அவ்வளோதான். புதுசாக படைக்கிறதில்ல. ஒரு பொருள் இன்னொன்று ஆகலாம், அணுக்கள் கூடிய மூலக்கூறு ஆகலாம், மூலக்கூறு கூடிய ஒரு காம்பவுண்ட் ஆகலாம். அது திரவமாக இருக்கலாம், திடமாக இருக்கலாம், வாயுவாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் இருக்கிறது தான் இருக்கும். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆற்றலும் அழிந்து போகாது. மாசுங்கிறது பொருண்மைன்றதை இப்போ நம்ம இருக்க ஒரு இப்போ பூமினா பூமிக்குன்னு ஒரு பொருண்மை இருக்கும், ஒரு இடம் இருக்கும், அது மாறாது. புரியுதுங்க? அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் அதுதான் இப்போ மாசுன்னு பேர். மாசு வேறு, எடை வேறு, அது அப்புறமா சொல்கிறேன். எடையே பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை நீங்கள் எடுத்து நம்ம பூமத்திய ரேகையிட்ட ஒரு எடை போட்டிங்கன்னா ஒன்று இருக்கும், அதே நீங்கள் துருவ பிரதேசத்தில் ஒரு எடை போட்டிங்கன்னா மாறும், ஒரே மாதிரி இருக்காது. அது அந்த ஈர்ப்பு விசையுடைய அங்கே குறையும், இங்கே கூடும், அதை பொறுத்து எடை மாறும். ஈர்ப்பு விசை தான் எடையாக இருக்கும். ஆனால் அந்த மாசுங்கிறது மாறவே மாறாது. மாசு இங்கே 10 கிலோனா எங்கே போனாலும் அதே 10 கிலோ தான் இருக்கும். பொருண்மை, அதாவது அந்த வால்யூம், அதாவது அந்த ஒரு பொருள் அடங்கு. இப்போ நம்ம உடம்பே எடுத்துங்க ஐயா, நம்ம உடம்புடைய மாசுன்னா நாம் ஒரு 10 கிலோன்னு வைங்களேன். அந்த 10 கிலோ நீங்கள் நிலவில் போனாலும் மாறாது.
நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் மாறாது. வேற எடை வந்து பூமியில் நம்ம இப்போ 50 கிலோ இருக்குன்னா நிலவில் 10 கிலோ இருக்கும். ஏன்னா அங்கே ஈர்ப்பு விசை கம்மி. இதே செவ்வாய் கிரகம் போனீங்கன்னா 70 கிலோ இருப்போம். அங்கே ஈர்ப்பு விசை அதிகம். அதை இதை நம்ம கூர்மையாக தெரிஞ்சுக்கணும். மாசுனா என்ன, வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுமாரி ஆற்றல் அழியா விதியும் பொருண்மை அழியா விதியும் தெரிஞ்சுக்கணும். சும்மா முழுசாக நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 அழியா அந்த விதியில் தான் இந்த சிருஷ்டி எல்லாமே இருக்கும் பாருங்கள். அப்போது ஆகாசம் அனாதி, கடவுள் பரமாகாசம் அனாதி. ஆகாசத்தில் காற்று அனாதி, பரமாகாசத்தில் அருட்சக்தி அனாதி. அருட்சக்திங்கிறது தான் இயக்கம். புரியுதுங்களா? இது இப்படி நம்ம கொண்டு போகணும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இதில் இந்த காற்றில் 7 வகை அணுக்கள் இருக்குங்கிறார். சயின்ஸில் எவ்வளோ சொல்கிறான், அணு உள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ங்கிறான். இன்னும் அது உள்ள இன்னும் நிறையா துகள்கள் கதிர்கள்லாம் இருக்குதுன்னு இப்போ புதுசு ஒன்றுனா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச பாட்டில். ஆனால் நம்ம ஓரளவு பெருமான் சொன்னதை நம்ம இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, 7 வகையாக பிரிக்கிறாருங்க. அந்த 7 வகை என்னன்னா, வால் அணு, திரவ அணு, குரு அணு, லகு அணு, அணு, பரமா அணு, விபுவணு அப்படின்னு 7ஆக பிரிக்கிறார். இந்த மாதிரி சார்ட்டை விட்டு நீங்கள் எங்கேயாவது நீங்கள் எந்த இதில் இருக்கான்னு பாருங்கள். வள்ளல் பெருமாள் தான் இது மாதிரிலாம் சொல்கிறார். இந்த சிருஷ்டி நியாயத்தை யாரும் சொன்னதே இல்லை இது வரைக்கும். அதளவு தெளிவாக கிடையாதுங்க. நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இதுதான் கிடைச்சதுங்க தெரிஞ்சுக்கிறது. வால் அணு நல்லா தெரியும். வால் அணு, திரவணு, 7 அணு. வால் அணு, திரவணு, குருவணு, லகுவணு, அணு, பரமாணு, விபுவணு. இது அனந்த வண்ணங்களாம். இது என்ன வண்ணம், இது என்ன வண்ணம்லாம் சொல்ல முடியாது. கணக்கற்ற அனந்த வண்ணங்களாக இருக்குமா. புரியுதுங்களா? அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருட்சக்தியில் ஆன்மாக்கள் இருக்குமா. இங்கே எப்படி இத்தனை அணுக்கள் இருக்கோ அது மாதிரி இங்கே ஆன்மா அனாதியாகிய ஆகாசத்தில் அனாதியாகிய காற்றில் எப்படி 7 வகை அணுக்கள் இருக்கோ அதுபோல் இங்கே ஆன்மாக்கள் அனாதி நிறையா இருக்குமா பரமாகாசத்தில் அருட்சக்தியில். அது என்ன சொல்கிறாரு, 3 வகையாக இருக்குங்கிறார். இங்கே அணுக்கள் 7 வகைன்னாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா. இது எந்த இடத்துல இருக்குங்க? நிலத்தில் இருக்கு. இந்த பக்குவ ஆன்மா எங்க? பரமாகாசத்தில் இருக்கு. இறைவனுடைய பரமாகாசத்தில் அருட்சக்தி அனாதியாக இருக்கு இல்லையா, அந்த அருட்சக்தி அனாதியில் இந்த ஆன்மாக்கள் அனாதியும் இருக்குது. ஆமாம். பக்குவ ஆன்மா, அபக்குவ ஆன்மா, பக்குவ ஆன்மா என்று 3 வகையாக இருக்குது. இங்கே அணுக்கள் 7 வகையாக இருக்குது. இங்கே ஆன்மா 3 வகையாக இருக்குது. இந்த 7 வகையாக இருக்கிறதுக்கு காரணம் அங்கே அந்த காற்று. இந்த 3 வகையாக இருக்கிறதுக்கு காரணம் அருட்சக்தி. புரியுதுங்களா? நம்ம ஓரளவு போவோம், ஓரளவு தான் தெரிஞ்சுக்கலாம். பெருமான் சொன்னதை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்க முற்படுவோம். இப்படி வரணும். இது இந்த பக்கம் வைங்க. ஆகாசம், காற்று, அதனுடைய 7 வகையான அணுக்கள் இப்படி வைங்க. இந்த பக்கம் பரமாகாசம், பரமாகாசனுடைய அருட்சக்தியில் ஆன்மாக்கள், ஆன்மாவில் 3 விதம் இப்படி வைங்க. சரிங்களா? அப்போது இந்த 3 வகை இது வந்து காரியவணு, காரணவணு அப்படின்னு இந்த இதுலேயும் பக்குவம், அபக்குவம் இந்த காற்றுலேயும் இருக்குது. இங்கே எப்படி ஆன்மாக்கள் இருக்கோ அதுபோல் இங்கேயும் காரிய அணு, காரண அணு, காரணவணு. காரிய அணுங்கிறது பக்குவ அணு. காரண அணு வந்து அபக்குவ அணு. காரண அணு என்பது பக்குவ அணு. இதுக்கு காரணம் அந்த காற்று.
இங்கே எப்படி அருட்சக்தி காரணமோ அதுபோல் இங்கே காற்று. காரண அணு, காரிய காரண அணு, காரிய அணு. காரிய அணுங்கிறது பக்குவம், பக்குவ அணு. காரிய காரண அணுங்கிறது அபக்குவ அணு. ஆமாம், காரிய காரணம். காரண அணுங்கிறது பக்குவம். ரெண்டுக்கும் இடைப்பட்டு. அப்புறம் இந்த அருட்சக்தியினுடைய இந்த 3 வகை இருக்கு இல்லையா பிரிவு, அதில் இச்சை ஞானம் கிரியை அப்படிங்கிறது அந்த கடவுள் சமூகத்தில் கர்ம தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் கிடைக்கும். 3 தேகம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 3 தேகமும் இச்சை ஞானம் கிரியையில் இந்த 3 இந்த பக்குவம் அபக்குவம் அந்த ஆன்மாக்கள் சொல்கிறாங்களே, அதனால தான் இந்த 3 தேகம் வருது. பெருமான் சொல்கிறது அழிந்து போகாத அந்த ஞான தேக நிலைக்கு போகணுங்கிறது தான் பெருமானுடையது. சரிதாங்களா? ஓரளவு இது புரியுதாங்களா ஐயா? சரி, அடுத்தது சிருஷ்டி நியாயத்துக்கு வர்றாரு. கை நொடி பொழுது 60 அப்படின்ற நொடி, அதில் 60ல் 7 பாகமாக, அந்த 7 பாகம் 7 கலையில் முடிந்ததுங்கிறாரு. அதில் ஆண் பாகம் 3, பெண் பாகம் 4, 7. இந்த 7ம் சப்த தாதுவுடன் கூடி பிண்டமாகும். ஆண் பாகம் 3, பெண் பாகம் 4, 7 கலையும் சப்த தாது. சப்த தாதுங்கிறது என்ன? தோல், எலும்பு, எலும்பு உள்ளே இருக்கிற மச்சை 3, ரத்தம், மூளை, தசை 7 வந்துடுதுங்க ஐயா. இதுதான் சப்த தாதுக்கள். தோல், எலும்பு, எலும்பில் உள்ள மஜ்ஜை, ரத்தம், சுக்கிலம் ஒன்று சொல்லாமல் விட்டோம். சுக்கிலம் அதுதான் நம்ம சிந்திக்கிறோம். மூளை, தசை, இந்த 7ம் சப்த தாதுக்கள். இது ஆண் பாகத்தில் 3, பெண் பாகத்தில் 4, இந்த 7ம் சப்த தாதுக்களாக வருது. புரியுதுங்களா? ஆமாம், இந்த பிண்டம் வர்றது அப்படி. பிண்டம் எப்படி வருங்க? ஆன்மாங்கிறது அழிவு இல்லை, நல்லா தெரிஞ்சுங்க. ஆன்மா எப்பயுமே அழியில்லை, அதுவும் அனாதி. அந்த இறைவனுடைய பரமஹாசத்தில் இருக்குது. இறைவன் எப்படி எல்லா ஆன்மாவிலையும் பூந்துருக்கான்னு சொல்கிறாங்களா இல்லையா? எறும்புலேருந்து நீங்கள் எந்த ஒரு ஆன்மா எடுத்தாலும் அதில் இறைவனுடைய ஒரு கூறு இருக்குது. அது இல்லாதே இல்லை, அது இல்லாதே இல்லை. அதனால தான் பெருமான் எந்த ஒரு தேகத்தை எடுத்தாலும் அதை இறைவன் அங்கே இருக்காருன்ட்டு அதையும் நம்ம கொல்லக்கூடாது, அதை அழிக்க முற்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பெருமானுடைய. அதுதான் ஜீவகாருண்யம். அப்போது இந்த பிண்டம் உருவாகிறது இப்போ நம்ம பேசுகிறோம். பிண்டம் எப்படி ஏற்கனவே என்னங்க இருந்தது? இப்போ இந்த இந்த பூமி சூரியன்கிட்டேருந்து பிச்சு விழுந்ததுங்கிறாங்க, நெப்புலா அப்படின்னு. அப்போ அது முன்ன எப்படி இருந்தது? அது ஒரு நெருப்பு குழம்பா இருந்தது. நெருப்பு குழம்பாக தாங்க இருந்தது. ஆனால் அந்த நெருப்பு குழம்பு பிச்சிட்டு வந்தாலும் என்ன ஆச்சு? சூரியனை சுற்றிட்டு வந்தது. சரிதானே? திரும்ப அதனுடைய மேல் பாகம் என்ன ஆகுது? இருக்குது. இதை இந்த பூமி உருவாகிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் ஆயிருக்கும், இதில் உயிர்கள் உருவாகிறதுக்கு எத்தனை கோடி வருஷம் ஆயிருக்குன்னு கொஞ்சம் கற்பனையை அப்படியே நினச்சி பாருங்கள். இன்னமும் இந்த பூமி உள்ள நெருப்பு குழம்புகள் இருக்குது. சில இந்த எரிமலையெல்லாம் வெடிக்குது பாருங்க. அப்போது இது கோடிக்கணக்கான வருஷம் இதில் அந்த குளிர்ந்து அதை மேல் பகுதி இறுகி மேல் பகுதி இருக்கிறதால தான் நம்ம வசிக்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்படி வசிக்க முடியும்? இல்லைன்னா நம்ம வசிக்க முடியுமா? நெருமலை குழம்பு மேலே நம்ம வசிக்க முடியுமா? அப்போ இது இறைவனுடைய கருணை எப்படி பாருங்கள். அது எப்படிலாம் அந்த பண்டங்கள் உருவாகுது. அப்போ இதில் என்ன ஆகுது? மண் உருவாகுது, காற்று உருவாகுது. ஏன்னா அங்கேருந்து வருது, காற்று இருக்குது, காற்றுலேருந்து எல்லாம் என்ன ஆகுது? நெருப்பு, இந்த நீர், கடல் பாருங்கள் எவ்வளோ பெரிய கடல். கங்கு கரை காணாத கடலேங்க. 7 கடல். கடலை அளக்க முடியுமா?
நீங்கள் பசிபிக் பெருங்கடலில் உள்ள பெரிய மலையெல்லாம் இருக்குங்க, இமயமலை அளவுக்கு கீழே இருக்குங்க. கப்பல்லாம் போனால் மலையில் தட்டி இதாகிடுது. அதிலே வெப்ப நீரோட்டம், குளிர் நீரோட்டம்னு கடலுக்குள்ளே நீரோட்டமாக ஓடுது. இதெல்லாம் எவ்வளோ அதிசயம் நிறைய இருக்குங்க, நமக்கு தெரியாததெல்லாம் எவ்வளோ இருக்குது. நம்ம சுற்றி எவ்வளோ இருக்குது நமக்கு தெரில. இதை ஓரளவு டச் பண்ணியிருக்கார் வள்ளலார், புரியுதுங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்த தாதுவுடன் கூடி பிண்டமாகிறது, புரியுதுங்களா? இது பெண் பாகம் ஆண் பாகத்தில் இந்த ஆண் பெண் சேர்க்கையில் சுக்கிலம் சுரநிறம் கூடி உருவாகுது, புரியுதுங்களா? அந்த அந்த திரவம் வழியாக தான் ஆன்மா போகுது. அப்புறம் அந்த கரு வளர்கிற விதம் தான் அப்புறம் நமக்கு ஓரளவு தெரியும். கருப்பையில் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகி அதுக்கப்புறம் கை கால் உருவாகி அது பூரண வளர்ச்சி அடைஞ்சி வெளில. ஃபஸ்ட்டு வந்து உருவானது மரம் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த அணுக்கள்லாம் கூடி விதையாக ஆச்சான், வித்து. அணுக்கள்லாம் கூடி வித்தாக ஆகி அந்த வித்துலேருந்து முதல்ல விருஷம் கிடைக்கிது. விருஷம்னா மரம். அப்புறம் அந்த மரத்திலேயே பல வகை மரங்கள். அப்போ நீங்கள் டார்வினுடைய பரிணாம கொள்கையும் நம்ம வச்சுக்கலாம். அப்படி ஒன்று ஒன்றா என்ன ஆகுது அடுத்தடுத்து. அப்புறம் தாவர சங்கமம்னா, தாவரம்னா நிற்கிறது, சங்கமம்னா ஊறுதல். நம்ம இதில் பத்திரத்துலேயே எழுதுவாங்க பாருங்கள், தாவர சங்கம சொத்துக்கள்னால் என்ன, நிலையான சொத்து, அசையும் சொத்துக்கள்மா. அசையும் சொத்துன்னா இவன் கார் வச்சுருந்தானா அசையும் சொத்து. அசைய சொத்துன்னா நிலம் வீடு. அதில் பத்திரத்தில் எழுதும்போது தாவர சங்கம்னு எழுதுவாங்க. அதே போல் நம்ம மரத்துலேருந்து அடுத்தது ஊர்வனை, அப்புறம் பரப்பனை, அப்புறம் விலங்கு, மனிதன், தேக, நரகர், அதாவது ஊர்வனை, நீர்வாழ், அதாவது மூணாவது நீர்வாழ்வனை, நாலாவது வந்து பறவை. அது 7 வகை பிறவி. அது 7 வகைங்க. அதுவும் 7 வகை. ஓரறிவு அந்த இது 7 வகை. அது 5 அறிவு, 6 அறிவு, மன அறிவு, அது வேற. அடுத்தது 7 வகை எதுன்னு கேட்டிங்கன்னா, மரம், எறும்பு போனது, பறவை, விலங்கு, மனுஷன், தேவர், நரகர். 7 வகை பிறவி, 7 வகை யோனி பேதங்கள் பாரு. இதுதான் இந்த சப்த தாதுகளில் உருவாகி இது பரிணாம வளர்ச்சியில் 7 வகையாக பிரிஞ்சு இன்றைக்கி இருக்குது. இதான் இன்றைக்கி உலகத்தில் இந்த சப்த தாதுக்கள்யா. இப்போ ஆணில் வந்து 4, பெண்ணில் 4, ஆணில் 3. இப்போ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த 7 வந்து ஒவ்வொரு இடத்தையும் இருக்குதா? எப்படி இங்கே பெண்கிட்ட 4 மட்டும்தான் இருக்குதா, ஆண்கிட்ட 3 மட்டும்தான் இருக்குதா? அதை பற்றி விளக்கம். அதாவது எல்லாமே இருக்கும், அதிகப்படியாக இருக்கிறது. அதனுடைய பாகங்கள் அதிகமாக இருக்கும். அதில் அதிகமாக நான் ஆணில் 3 இருக்கும், அதிகமாக இவங்க அது வந்து பிரகிருதி, ஆன்மா அதெல்லாம் சொல்கிறாருங்க. ஆமாம் சொல்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு உடலும் ஒரு 7 கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம் ஆமாம். இது வந்து சாதாரண பிறவிங்கய்யா, சம்பு பட்சங்கிறது. அதிலே பிறவிகளே 5 சொல்லுவார். அவன் சம்பு பட்சம், விப்பு பட்சம், புரியுதுங்களா, பிரகிருதி பட்சம். ஒரு முனிவர் பார்த்தாலே ஒரு பிண்டம் உருவாயிடும், அது வேறு நிலை. இது வந்து ஆண் பெண் சேர்ந்து உருவாகக்கூடிய இந்த சந்தானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிலை இது. இதாங்க இதில் வந்து இப்படி தான் இந்த சப்த தாதுங்கள் கூடி பிண்டமாக மாறி அது 7 வகை பிறவியாக மாறி இந்த உலகத்தில் இப்போ இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த 7 வகை பிறவிகள் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம அறிவியல் அறிஞர்களும் எங்கே உலகம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வேறு உலகத்தில் இதை தவிர இருக்கா? இது வரைக்கும் அவன் கண்டுபிடிச்சதில் அட்டவணைப்படுத்திய அந்த பொருள்களில் வேறு எதுவும் புதுசாக கிடைக்கல இன்ன வரைக்கும். இதே பொருள் தான் அங்கேயும் இருக்குது. இங்கே மெக்னீஷியம் இருந்தால் அங்கேயும் மெக்னீஷியம் இருக்குது, இங்கே இரும்பு இருந்தால் அங்கே இரும்பு இருக்குது. அது 120 பொருளெல்லாம் தனிமை வரிசை அட்டவணையில் அட்டவணைப்படுத்தியிருக்காங்க. அதில் உலோகம், அலோகம், புரியுதுங்களா, ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஆர்கானிக்னா உயிருள்ள பொருள், இன்ஆர்கானிக்னா உயிர் இல்லாத பொருள், உயிரற்ற பொருள். இப்படிலாம் பிரித்து மென்டலி ஃபின்னு ஒரு பீரியாடிக் டேபிளில் வகுத்து வச்சுருக்கான். அவனுங்களும் ஆய்வு நிறையா பண்ணி புதுசாக ஏதாவது பொருள் இருக்கான்னு தேடிட்டு தான் இருக்கான். சில பொருள்லாம் தோன்றின உடனே அழிஞ்சு போதான்.
கதிரியக்க விளைவில் இதெல்லாம் நடக்குதுங்க. ஆக ஒரு ஒரு பேசிக் பாயிண்ட், இந்த கரு எப்படி பிண்டம் உருவானதுன்றத பெருமான் தான் இந்த 7 அணுக்களை சொல்லி அதனுடைய சேர்க்கைனெல்லாம் அந்த காற்றினுடைய அனந்த பேதங்களால் ஒவ்வொன்றும் உருவானதாக சொல்கிறார். அதனால தான் மனிதர்கள் வேதம் என்பது இதுதான் காரணம். ஆமாம், அருட்சக்தி காரணம், ஆமாம், ஆகாரம் வேதம். அப்போ இப்படி முறை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முதல் இதிலிருந்து பரிணாம வளர்ச்சி வந்துருக்கோம் ஓரேவிலிருந்து. அப்போ பரிணாம வளர்ச்சியில் வர்றப்ப 1 2 3 4 5 வர்றப்ப இது 6வது. அப்போ இப்படி இந்த இது நடக்குது. முதல்ல வந்து அதான் முதல்ல வித்துலேருந்து விருஷம். சரி, இது நல்லா தெளிவாக சொல்லிட்டாரு. அந்த விருஷத்துலேருந்து அடுத்த நிலை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நெல் வந்து ஃபஸ்ட்டு மூங்கில் இருக்கு இல்லைங்களா, அந்த மூங்கில் விதை தான் நெல். அதுலேருந்து இப்போ எத்தனை வகை நெல் இருக்குது நினச்சி பாருங்கள். அது அடுத்தடுத்து அப்படியே இப்போ உயிர்கள் எத்தனை, கடலில் நீங்கள் நிலத்தில் இருக்கிறத விட கடலில் இருக்கிற உயிரினங்கள் அதிகம். என்னன்னே நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் இன்னும் பார்த்துருக்க கூட மாட்டீங்க. அதெல்லாம் இருக்குது, அவ்வளோ வகை உயிரினங்கள் இருக்குது. அது நம்ம இன்னும் பூரணமாக வகைப்படுத்தல, கண்டுபிடிக்கல. அது நம்மக்கிட்ட இருக்கிற பூமியிலே கடல்களே இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவ்வளோ இருக்குது. அதனால் இது ஒரு ஒரு குறிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிங்க.